ஸோ இப்போ வந்து மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். ரியானாவேவா ஜான்சி அரசு கிச்சனா இது ஏன் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் வருது ஒன்றில் போடணுமா? சரி அம்மா இதில் போடுங்க. ஒன்றிலே போட்டலாம். அப்போ நீ வெல்கம் பேக் டு ரியானா பே. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரியானா பே. இன்னைக்கு வந்து மண்டைக்காடு பகவதி அம்மன் டெம்பிள், மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் அங்கே வந்திருக்கோம். அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு பக்கத்தில் பீச் இருக்குது, கடற்கரையும் பார்த்துட்டு அங்கே ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச் செம்மையாக இருக்கும். சர்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். கோயிலும் வந்து ரொம்ப பழைய கோயில். ஸோ அட் அ டைம் வந்து அம்மன் கோயிலும் பார்க்குறோம், சர்ச்சையும் பார்க்குறோம். ஓகே ஓகே. மதுரை கோயிலுக்குள்ளார வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ கோயில் என்ட்ரன்ஸ் வர வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிடுவோம். இதுதான் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளார வந்து கேரளா ஸ்டைலில் இருக்குது ஸ்ட்ரக்சர்லாம். ஸோ இதோட வீடியோ கட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வெளியே வந்து பார்க்கலாம். நல்லபடியாக அம்மனோட தரிசனம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே மண்டைக்காடு பீச் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபோட்டோவா எடுத்துருவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்ட் லூசியா இன்னொரு பழைய சர்ச்சு. அது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க, செம்ம பெருசாக கட்டியிருக்காங்க. அது எப்போ கட்டினாங்கலாம் தெரியாது. புதுசாக கட்டினது அது அப்படியே இந்த மண்டைக்காடு இல்ல பழைய சர்ச்சு இடிச்சிட்டு புதுசா கட்டியிருக்காங்க அந்த இடத்துலயே. ஓகேவா, ரொம்ப ஓல்டு. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில்ல இருந்து டுவர்ட்ஸ் பீச் அப்படியே நடந்தோம்னா பீச் நடந்தோம்னா அங்க இருந்து லெஃப்ட் திரும்பி பார்த்தோம்னாலே சர்ச் தெரியும். அது அப்படியே நடந்து போயிட்டு அந்த சர்ச் உள்ளர வந்து சீலிங்ல சூப்பரா பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க, அழகா இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வருஷம் ஆச்சு சர்ச் பார்த்துட்டு அப்புறம் பீச்ல கொஞ்ச நேரம் கால் நினைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள இருட்டு போயிடும், டைம் என்ன தெரியும்ல. இப்போ மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் வரணும்னா ஈவினிங் வந்து நட திறக்கிறதுக்கு 5 மணி ஆக்குறாங்க. அது வந்து முட்டம். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் வரணும்னா 5 மணிக்கு தான் நட திறக்கிறாங்க. அந்த டைம் ஒட்டி வரணும். சீக்கிரமா வந்தா 5 மணி வரை வெயிட் பண்ணோம் வெளியவே. அப்படியே பார்த்துட்டு சென்ட் லூசியா சர்ச் பார்த்துட்டு கடற்கரையும் பார்த்துட்டு ஜாலியா வரலாம். மண் எங்கடி தெரியுது, ரோடு அது, அந்த பக்கம் தான் மண்ணு.
ஐயோ கிழிஞ்சுது. எங்க வராங்க பாரு. ஸோ அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டுட்டு டீ போண்டா வடைலாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே சாப்பிட்டுடலாமா? இங்கேயே வாங்கிடலாம். நீங்க தானே சீட்டோஸ் 60 ரூபாய்க்கு வாங்கினேன். சீட்டோஸ் வாங்கினல அங்க, ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா? காலையில தானே தின்ன ஐஸ். டீ குடிக்கலாம்னா ஐஸா? இல்ல இல்ல, இப்ப டீ சாப்பிடுவோம் இருங்க. நல்லா இருக்குல்ல? என்ன பண்றாங்க அதுல அந்த பசங்க? மண்டையில அடிச்சிட போறா. நல்லா இருக்குல்ல விளையாட்டு? இவ்வளோ ஸ்லோவா நடந்து வரான். இங்கே நின்று போக வேண்டியிருக்கு. உங்க அம்மாவும் அதே ஸ்பீடுக்கு வரா பாரு, மேட்ச் பண்ணி. அவங்க ஏதோ பொறுமையா நடக்கிறாங்க ஒரு அர்த்தம் இருக்கு. நீயும் அவங்க டோன்லயே அதே மாடல் ஸ்லோவா நடக்கிறீங்க. இல்ல அதே மாதிரி நீயும் அப்படியே இப்படியே வரல. அதான் கேக்குறேன், நார்மலாவது நடக்கலாம்ல. நாம இப்ப கடற்கரையை வந்து சேர்ந்துட்டோம். இந்த கடல் தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப உப்பு கரிக்கும் இருக்கும். அப்ப கடல் தண்ணியா உப்பு தண்ணியா இருக்கு? கடல் தண்ணியா இங்க இருந்து தெரியுது பாருங்க அந்த சர்ச். கடல் தண்ணியா உப்பு தண்ணியா இருக்கு? கடல் தண்ணியா? அதுல உப்பு மூட கொட்டிட்டாங்க. ஏன்னா சகல தண்ணியா இருந்தா ஃப்ளை மக்களா தான். ஓஹோ சரி இங்க ஏறலாம் அப்பா, இங்க ஏறலாம். அங்க ஏறி நிக்கறாங்க அப்பா, நம்ம போயிட்டு வந்து இங்க ஏறலாம். சன்செட் இங்க கூட சன்செட் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. இல்ல பாத்துக்கலாம் சன்செட். வா ஏன்னா அங்க சன்செட் வர ஆகிறதுக்குள்ள நம்ம இங்க போயிட்டு பாத்துக்கலாம். நம்ம இங்க ஏறி அது மேல உட்கார்ந்து சன்செட் பாக்குறோம். ஓகேவா? அங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்கு. புறா பிடிக்க போற மாதிரி பூனையை பிடிக்க போற. மூஞ்சி அழகா இருக்கு பாரு, கலரு சூப்பரா இருக்குல்ல, டிஃபரெண்டா. ஓடியா போயிட்டான். கடலை பாரு ரியானா, எப்படி இருக்கு பாரு ரியானா, சூப்பரா இருக்கு ரியானா. நம்ம சீக்கிரமா பார்த்துட்டு ஏதாவது ஒரு கல்லுல போய் உட்கார்ந்துடணும் சன்செட் பார்க்கறதுக்கு. அது ஒரு கரை, அங்க இருந்து பார்த்தா இங்க அது மாதிரி தெரியும், அவ்வளவுதான். கதவு மூடி இருக்குடி, உள்ள போக முடியாதா? ஓ மை காட், உள்ள போய் பார்த்தாதானடா நல்லா இருக்கும். தெரியலையே, இரு பாப்போம், வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். ஆனா உள்ள மேல ஆட்கள் போயிட்டு வர மாதிரியே தெரியலையே. போச்சு, எவ்வளவு தூரம் வந்து. லக்கிலி பூட்டிலாம் இல்லை, இந்த என்ட்ரன்ஸ் தான் பூட்டி இருக்கு. அந்த பக்கமா உள்ள போய் ரைட் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போகணுமா. காலணிகளை கழற்றி விட்டு உள்ளே வரும்.
புனித லூசியால் ஆலயம். டியூஷன்லாம் இருக்கிறாங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you, bye bye. அப்பா பூனை அப்பா ஜிஞ்சர் கேட் பா. ஜிஞ்சர் கேட் அங்க பருந்து பாரு, மேல அத பாரு. பருந்துனா ஓரத்துல வாங்க ஹாக்கா. அந்த போது அப்பா இந்த பூனைக்கு ஒரு கண்ணு கிரீன் கலரா ப்ளூ கலரா இருக்கு. ஆமா தெரியுதா? தெரியலையே. இன்னுமே மஞ்சள் கலர், ப்ளூ கலர், கிரீன் கலர். ப்ளூ கலர் கிரீன் கலர்யா? இருக்கடா. தெரியலையா? இருக்குடா. ப்ளூ கலர் கிரீன் கலர் தெரியலையா? உங்க அது yellow கலர்ல இல்ல குட்டி. yellow அதான். யோ கேர்ஃபுல் பேபி, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். ஓடாத என்ன, காலையில் உள்ள மாட்டிக்கு போகுது, பத்திரமா போ. ஏய் ரொம்ப முன்னால போகாத, வெயிட் பண்ணு. அவங்க வரலையா, அங்கேயே நின்னுக்கிறாங்களாம். ம் வரலையா? மேடம் போதும், அங்கேயே நில்லுங்க. கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது நடக்கிறதுக்கு. மடி உட்காந்துட்டியா நல்லா? அங்கே பாரு, ஒரு ஆள் எங்கே வர போய் குளிச்சுக்கிட்டு இருக்காரு பாரு, மண்டை மட்டும் தெரியுது. அதுவும் எழுந்தாதான் தெரியும், விடு. பரவாயில்ல உட்காரு. அது ஆளே இல்லடி, ஏதோ மிதக்குது. எல்லாம் போதும், விட்டா போயிட்டே இருப்ப நீ. மடி அழகா இருக்கே. இரு இரு இரு, நீ உட்காந்தே இந்த அப்பா உட்காந்தானான்னு பார்த்தியா நீ?
அந்த இடத்துல எப்படி ஆகுது பாரு, சுழி மாதிரி தெரியுதா? ஆமா அந்த இடத்துல மட்டும் ரொம்ப டேஞ்சர் அது. அப்படியா? அந்த இடத்துல உள்ளே இழுத்துரும். எப்படிலாம் இருக்கா? ஆமாம், அங்கேருந்து அங்கே அங்கே செம்ம டேஞ்சரு, சுழி அது அந்த இடத்துல. அதுவும் அதுக்கு 2 சுழி இருக்குது தெரியுதா? அது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. அங்கே தெரியலையே. ஆமாம், அங்கேயும் சுழி தான் அது. சுழினா அப்படியே தண்ணி சுற்றி உள்ளே இறங்கும். கடற்கரை பக்கத்துலேயே இருக்கும் சில இடத்துல. உள்ளே இழுத்துக்கும், நீச்சல் அடித்தா கூட வெளியே வர முடியாது. டேஞ்சரா? ரொம்ப ரொம்ப டேஞ்சர். கடல்னாலே ரொம்ப டேஞ்சர் தான் போல. ஃபோட்டோ எடுக்க வீடியோ செல்ஃபி போஸ்ட் கொடுத்துருங்க. என்ன பண்ண செல்ஃபி? தண்ணி இங்கே வர வருதுடி. என்ன பண்ண ஜிமிக்கி கமெண்ட் என்ன இங்கே வந்தால் அது கிடையாது சொன்னல. திரும்ப இறங்கி எவ்வளோ தூரம் நடக்கணும்? எத்தனை தடவை தான் போவேன்? ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல கால் வை, ஏடா கூடமா கால் வைக்காத. ஓமா ஜான்சி, இதுக்கப்புறம் திரும்ப கால் நினைக்கணுங்கிறாப்பா. சரி அப்ப நீங்க நினைச்சிட்டு வாங்க. ஆமா நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காருங்க போ. அவங்க 2 பேரும் கால் ஆங்க.